சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. மகர ராசி குரு பயிற்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, யோக பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் சுபகிரகம், முழு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். முழு பாவி சனி எப்படியோ அதே போல முழு சுபகிரகம் குரு பகவான் தான். குரு பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு எவ்வளவு தனம் சேரணும், பொருளாதாரத்தில் அவர் எவ்வளவு உயர்ந்து இருப்பாருங்கிறத தீர்மானிக்கிறவர். அதே மாதிரி குழந்தையோட நிலையை, குழந்தை எத்தனை குழந்தை எப்போ பிறக்கும், குழந்தை நல்லது, அதாவது அந்த குழந்தையால் அந்த பெற்றோர்களுக்கு நன்மை, புகழ், பேர் புகழ் ஏற்படுமா, இல்லை அசிங்க அவமானம் ஏற்படுமா, இது எல்லாமே குரு பகவான் தான் சொல்லுவார். ஜாதகத்தில் நாடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா குருவை தான் லக்னாதிபதியாக ஆண்களுக்கு எடுத்துக்குவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். அவர் அதே போல பக்தினா ஒருவருடைய பக்தி. இப்போ ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் பக்தி, அது 12ஆம் இடம் முக்தி மீனம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்தியால் முக்தியை அடைவதர், இறைவனை அடையக்கூடிய வழியை சொல்லுபவர். அதே போல் நமக்கு வழிகாட்டி, நமக்கு ஒருவருக்கு நல்ல வழிகாட்டி ஏற்படணும் அப்படின்னா அது குரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும். எதை எங்கே எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய காட்ஃபாதர் வேணும் அப்படின்னா அது குரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் அவருக்கு நல்ல வழிகாட்டி, நல்ல குரு அமைவார். அதே போல் தெய்வ பக்தி, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீதி நேர்மை, இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி வேணாலும் வாழாம இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி, வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடத்திற்கும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், இப்படி விரயஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கடந்த ஒரு வருஷமா 6ஆம் இடத்துல இருந்தார். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், இந்த மாதிரி 6ஆம் இடத்துல இருந்தார். அதாவது 7.5 நாட்டு சனி முடிஞ்சாலும் மழை விட்டும் துவானா விடாத மாரி குரு நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்துல இருந்து தொடர்ந்து அந்த 7.5 நாட்டு சனி முடிஞ்சதுக்கான பலனையே எதிர்பார்க்கல. 7.5 நாட்டு சனி முடிஞ்சு போச்சே, இனிமேல் நல்ல பலன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பலனையே நடக்காம மாதிரி ஒரு வருஷமா குரு 6ல் தான் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா 7.5 1 8.5 வருஷமாக துன்பம் தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த 8 வருஷமாவே பெரிய நன்மைகள் இல்லை. நடந்தது பூராமே தீமைகள் தான், நடந்தது பூராமே துரோகங்கள் தான், நடந்தது பூராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் தான், நடந்தது பூராமே நஷ்டங்கள் தான். அவ்வளவும் அனுபவித்து விட்டார்கள். இப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒருவர் உயரணும், ஒருவர் வளரணும் அப்படின்னா அது 0வில் இருந்து தான் வளர முடியும். அப்போ 0 ஆக்கியாச்சு. கடந்த 8 வருஷமா மகர ராசியை 0 ஆக்கியாச்சு. இனி 1ஆம் நம்பர்ல இருந்து வளர்ச்சி தான். எப்போ இந்த குரு பயிற்சியில இருந்து. அப்போ தசாபுத்தியும் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு மிக பொற்காலமான காலம், திருப்பு முனையான காலம், உங்களுக்கான வளர்ச்சியை தொடங்கக்கூடிய காலம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்யும். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை அதாவது வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடத்துல குரு உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். உச்சமாக சஞ்சரிக்கிறத விட உங்கள் ராசியை பார்க்க போகிறார், உங்கள் ராசிநாதனை பார்க்க போகிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய நேரம். இது வரைக்கும் இருட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒளி கிடைக்கக்கூடிய மகர ராசி, ஒளி கிடைக்கக்கூடிய போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு வரார் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் கைகூடும், 2வது குழந்தை பிறப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து சேர்க்கை ஏற்படும். வீடு கட்டக்கூடிய யோகம், பழைய கடன், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய கடன் ஏற்பட்டாச்சு. அதாவது பெரிய பள்ளம் ஜேசிபி விட்டு தோண்டியாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான வழிகள் இப்போ தான் தெரியும். இப்போ இன்ன வரைக்கும் இருட்டில் குண்டூசி தேட்டுற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. இனி மேற்பட்டு அது இப்போ என்ன செஞ்சால் அதெல்லாம் இந்த பள்ளத்தெல்லாம் தூக்கலாம், இந்த பள்ளத்தெல்லாம் நிறவலாம் அப்படிங்கிற மாதிரியான வழிகள் தெரியக்கூடிய நாளாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு வளர்ந்தும் போது திருமணம் கைகூடும், உங்களுக்கு குழந்தை பிறப்பு,
தொழிலில் இன்ன வரைக்கும் முடங்கி கிடந்து ஜீரோவாக இருந்த தொழிலெலாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். உங்களோட தொழிலில் வாடிக்கையாளர்கள்லாம் இப்போ வர ஆரம்பிப்பாங்க. இன்ன வரைக்கும் 7 நாட்டு சனி இருட்டில் குரு 6ல் மறைஞ்சும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்களே இல்லாமல் இருந்திருப்பாங்க. இதுக்கு மேற்பட்டு தொழிலில் வாடிக்கையாளர்கள்லாம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிக அற்புதமான பலனை தரும். அதே பார்த்தீங்கன்னா குரு எந்த இடத்துல இருந்தாலும் தான் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எதை தொட்டாலும் லாபம். இது வரைக்கும் எதை தொட்டாலும் நஷ்டமாக இருந்ததெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனி மேற்பட்டு எதை தொட்டாலும் லாபங்கிற அமைப்பு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இறைவன் அருளால் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் ஏற்படும், புதிய நட்புகள் ஏற்படும், புதிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும், மூத்த சகோதர வழியால் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதிரி அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பில் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நன்மை. அது முழு பார்வை. குருவுக்கு 7வது பார்வை தான் முழு பார்வை. அது உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நன்மையை செய்வார். என்ன நன்மையை செய்வார்? உங்களுடைய ஆரோக்கியம் சீர்படும். இதுவரைக்கும் போட்டு வாட்டின எல்லா ஆரோக்கிய கோளாறுகளும் நீங்கும். மனசு முதல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்கு வரும். கடந்த 8 வருஷமாக என்ன நடந்தது? பூரா நெகட்டிவ் போயிட்டாங்க மகர ராசி. இனி மேற்பட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான சிந்தனைகளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். சிந்தனை செயல்திறன் சிறப்பாக செயல்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு எதுலையும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் முகத்திலே ஒரு தேஜஸ் இருந்திருக்காது. இனி மேற்பட்டு முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு கவர்ச்சி, இந்த மாதிரியான ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா 9வது பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்குறார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். ராசியவும் பார்க்குறார், ராசிநாதனையும் பார்க்குறார். இது ஒரு சிறப்பான நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால எதை தொட்டாலும் வெற்றி. முதல்ல வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லணும். அப்போ அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா அங்கே இருக்கிற சனி சுபத்துவம் அடைகிறதுனால இன்ன வரைக்கும் 7 நாட்டு சனியில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் நடந்திருக்காது. அப்போ அந்த தடை தாமதம்லாம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் முதல் முயற்சியிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய ஒப்பந்தங்கள் அந்த மாதிரியான கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். எதை தொட்டாலும் வெற்றி. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். முயற்சிகள் ஊக்கமாக எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் மிக அற்புதமாக நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும். அப்போ உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா பழைய எல்லா ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய, ஏன்னா மகர ராசி ஜீரோ ஆயிட்டாங்க. இந்த ஜீரோவிலேருந்து 1-2 ஆரம்பிக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.